எப்படி ஒரே ஒரு இயேசு இந்த பூமியின் சகல பாவங்களையும் நீக்கிவிட முடியுமா? அது எப்படி ஒரே ஒரு இயேசு இந்த பூமியில் பிறக்கிற அத்தனை மனிதர்களுடைய பாவங்களையும் மாற்றிவிட முடியுமா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் என்ன செய்யும்னா எழும்பும். ஒரே ஒரு சூரியன் தான், இந்தியாவுக்கும் அதே சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குது. நீங்க கனடாவுக்கு போனாலும் இதே சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குது. கனடாவுக்கு வேற சூரியன், இந்தியாவுக்கு வேற சூரியன் இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டீங்கன்னா, அடடே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சூரியன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு இயேசு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சூரியன் தான் அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. சரி, சூரியன் தான் அப்படி, நிலா இருக்கு, சந்திரன் நிலா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நிலா இருக்குதா? இப்ப நம்ம இருக்கிற ஊருக்கு ஒரு நிலாவும் பக்கத்து ஊருக்கு இன்னொரு நிலாவும் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை. எல்லா ஊருக்கும் ஒரே நிலா தான், ஒரே சந்திரன் தான். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இந்த அவர் படைத்த படைப்புகள் ஒன்றே ஒன்று அகில உலகத்திற்கும் போதுமானதாக இருக்கிற பொழுது இந்த பூமியில பிறந்த இயேசு என்கிற அந்த ஒரே ஒருவர் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பார் என்பதற்கு இதை தவிர வேறு எந்த சான்றும் தேவையில்லை. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறார்? நீக்க போகிறார். ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமக்க போகிறார். ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் மாற்ற போகிறார். ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவ போகிறார் என்பதற்காக இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த பெயர்ல பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசு என்கிற பெயர் ரத்தம் சிந்துவதற்காக பூமியிலே பிறக்கிறார். இயேசு என்கிற பெயரை சொல்லுகிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கி ஓட ஆரம்பிக்கிறது. இயேசு என்கிற பெயரை எங்கெல்லாம் உபயோகப்படுத்தினார்களோ வியாதிகள் மாறுகிறது. இயேசு என்கிற பெயரை எங்கெல்லாம் உபயோகப்படுத்தினார்களோ அங்கெல்லாம் மரித்தோர் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு என்கிற பெயரை நாம் எங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. அங்கெல்லாம் வியாதிகள் மாறுகிறது. பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கிறது. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு தேவ தூதனால் கர்த்தருடைய ஏவுதலின்படி கொடுக்கப்பட்டதான இந்த பெயர் 2025வது வருஷத்திலும் அற்புதங்களை செய்கிற அற்புதமான பெயராயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு என்கிற பெயர் தம்முடைய ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்குவதற்காக இந்த பூமியிலே வந்த ஒரு பெயராயிருக்கிறது. அந்த இயேசு என்கிற பெயர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் மாற்றுவதற்காக இந்த பூமியிலே உதித்ததான ஒரு பெயர். அந்த இயேசு என்கிற பெயர் இந்த சகல மனுகுலத்தினுடைய அத்தனை பாவங்களையும் அத்தனை சாபங்களையும் சுமந்து